ஓகே. இப்போ இருக்கிற மார்க்கெட் இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 2 பேருக்குமே ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் பெஸ்ட் அவேர்னஸ் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க சார்? என்னுடைய கருத்து, நான் எப்பவும் சொல்கிறேன், RSI இண்டிகேட்டர் பாருங்கோ. RSI இண்டிகேட்டர் கூடுமான வரலையும் நல்ல ஓரளவுக்கு கைடு பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஸ்டாக் 70 அதே கோடு போட்டு காமிக்கிறது. 70க்கு மேலே போனால் தம்பி விற்றுடு, கையில் லாபத்தில் இருந்தால் ரைட். நீங்கள் அங்கே போய் வாங்கக்கூடாது. நிறைய பேர் ஹையில் வாங்கிட்டு நான் வாங்கினேன் இறங்கிட்டு வாங்கிட்டேன். நீங்கள் அது விற்கிற இடத்துல போய் ஏன் வாங்கணும் சார்? வாங்குகிற இடம் 30 அரவுண்டு. அதேமாரி இந்த 40-50 நோ ட்ரேடிங் ஜோனுன்னு சொல்லுவாங்க. அது நடுவில் கோடு போட்டே காமிக்கிறது. முதல் மேல் போனேன், இந்த பக்கமாக அந்த பக்கமானு தெரியாது ரைட். அப்போது எப்போ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மேலே ஏற ஏற RSI ஈக்விட்டியினுடைய RSI கீழே இறங்கி வரும். அப்போ கீழே இறங்கி வரவங்களையும் பொறுமையாக காத்திருந்து நம்மளுடைய பையிங் ஜோன் எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துல பொறுமையாக தான் இருந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலாம்.